இந்த மாதிரிலாம் கார்ஸ் இருக்குமா அப்படின்னு நான் பார்த்து வியந்த ஒரு இடத்துக்கு தான் உங்களெல்லாம் இந்த வீடியோவில் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இடத்துல நம்ம பல ஹாலிவுட் படங்களில் பார்த்த பாப்புலர் கார்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி கார்ஸ், அந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட யூனிக் கான்செப்ட் கார்ஸ், அது மட்டும் இல்லாமல் எளிதில் பார்க்க முடியாத எக்ஸாட்டிக் கார்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருக்காங்க. வாங்க இது அத்தனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஒன் ஆஃப் த யூனிக் கார் மியூசியம்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். போன எபிசோடில் வால்ட் அப்படின்னு அல்ட்ரா ரேர் கலெக்ஷன் ஆஃப் கார்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த எபிசோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோடில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் அண்ட் பைக்ஸ், அதுக்கப்புறம் எளிதில் பார்க்க முடியாத சில எக்ஸாட்டிக்கான கார்ஸ், சூப்பர் ஹைப்பர் கார்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் கான்செப்ட் கார்ஸ், ஹாலிவுட் படங்களில் நம்ம பார்த்து வியந்த நிறைய சில கார்ஸ் இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நம்ம வால்ட்லேருந்து வெளில மெயின் மியூசியம்க்கு போக போகிறோம். இந்த மெயின் மியூசியம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ். நம்ம 3rd ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே ஒவ்வொரு ஃப்ளோர்ஸா நம்ம பார்த்துட்டு வர போறோம். ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்லயும் அவங்க வச்சிருக்க கார் எக்ஸிபிட்ஸ்லாம் பார்த்தா இது மாதிரி கார்ஸ்லாம் நிஜமா இருக்கா அப்படின்ட்டு நம்மளை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ 3rd ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இப்போ நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு இந்த காலத்தில் சொன்னா நம்ம எதை பத்தி யோசிப்போம்? மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதை பத்தி தானே யோசிப்போம். அந்த காலத்துல மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னாலே கார் தான் அர்த்தமா. எந்த காலமா இருந்தா என்ன, காருனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு எமோஷன், அதோட ஒரு கனெக்ட் நமக்கு உருவாகும். கார் மேக்கர்ஸ் இருந்தாலும் சரி, கார் பையர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களை இணைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கார் இஸ் அன் எமோஷன். என்ன எல்லா சைடுமே கார்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு சைடு திரும்பி பார்த்தா இங்க எவல்யூஷன் ஆஃப் கார் டயர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டெரைன் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெதர் டைப்ஸ்ல போற கார்ஸ்க்கு யூஸ் பண்ற நிறைய டயர்ஸ் இங்க டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பாப்புலர் ஹாலிவுட் மூவிஸ்ல நிறைய கார்ஸ் வச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இது 2007 டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பம்பிள் பி. ஓகே, அதோட கான்செப்ட் கார் கமாரோ Z28 அந்த கார். இது பம்பிள் பி. இதுவும் அதோட இன்னொரு வெர்ஷன் தான். இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2007 அண்ட் 2009 வந்த கார். இது பம்பிள் பி. அப்புறம் இது இப்போ ரீசெண்டாக லைக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் 2023 வந்த கார். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. அது ஏன் அப்படின்ட்டு நான் இப்போ காட்டுறேன். இன்னொரு முக்கியமான கார் என்ன அப்படின்னா பேட் மொபைல். பாருங்கள், பேட்மேனோட கார். பேட்மேன் சம்மந்தப்பட்டு நம்ம பார்க்குற 2வது வெஹிக்கிள் இது. நான் வால்ட்டில் பேட் பாட் பைக் உங்களுக்கு காமிச்சேன். இது பேட்மேனோட காரு. நான் ஒரு கார்னரில் அவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சுன்னு சொன்னால அது ஏன்னா மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங்கில் யூஸ் பண்ண மாடல் மோட்டார் சைக்கிள், அதுக்கப்புறம் இந்த மாடல் கார்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மோட்டார் சைக்கிள் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1ல டாம் க்ரூஸ் பண்ண அந்த மோட்டார் சைக்கிள் ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ண மாடல் மோட்டார் சைக்கிள் தான் இது. இந்த கார் மாடல் அதே மூவியில் வர இட்டாலியில் வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் யூஸ் பண்ண கார் மாடல் தான் இது. தலைவன் டாம் க்ரூஸ் படத்தில் இந்த 2 மாடல் வெஹிக்கிள்ஸை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ கூட்டம் இந்த கார்னரில் நின்றுட்டே இருந்துச்சு. அப்படியே டாம் க்ரூஸுக்கு டாட்டா சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கார்ஸ் மூவியில் வர லைட்னிங் மெக்வீன் அங்கே இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு காரை மட்டும்தான் இந்த மியூசியமில் நம்ம தொட முடியும். அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோவும் எடுக்க முடியும். மீதி எந்த வெஹிக்கிள்ஸையும் நம்ம தொடக்கூடாது அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம லைட்னிங் மெக்வீன் பக்கத்தில் ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இந்த 3rd ஃப்ளோரில் கார்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்கும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் சாண்ட்ரா ட்ரெனிங்ன்ற ஆர்டிஸ்ட்னால வரையப்பட்டது. ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 94 ஃபுட் லாங். இதில் நிறைய எல்ஏவோட லேண்ட்மார்க்ஸ், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் கல்ச்சர் மொத்தமாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆர்ட் ஒர்க்கு. லாஸ் ஏஞ்சலஸ்னால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, கார்ஸும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்றது தான் எக்ஸ்பிரஸ் பண்ணது இந்த பெயிண்டிங். 3rd ஃப்ளோரில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா ஹாலிவுட் ரிலேட்டடான கார்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது 2nd ஃப்ளோர். வாங்க இப்போ நம்ம 2nd ஃப்ளோருக்கு போகலாம். ஃப்ளோர் ஆரம்பத்தில் இருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் ஃபேக்டர். அதாவது என்னென்னா மாடர்ன் கான்செப்ட் கார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஒரு ஆட்டோ மேக்கரும் பார்த்தீங்கன்னா அவங்க சில மாடர்ன் கான்செப்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சில டிசைனர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார் மாடல்ஸை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்ஸ்லாம் நம்ம வெளியே பார்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இந்த காரோட பாடி அண்ட் டிசைனுமே அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. இது மாதிரி கார்ஸ்லாம் ஏன் இன்னும் அஃபோர்டபுள் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்ட்டு யோசிக்க வச்சுது. இது 2002ல் உருவாக்கப்பட்ட ஜீனோன்ற மாடல். ஜீனோ பக்கத்தில் என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா இது 2008 டிசைன் பண்ண ஒரு ஹாண்டா கான்செப்ட் கார். இது இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. இது ஒரு கான்செப்ட் டிசைன் தான். இது மாதிரி கார்ஸ்லாம் நம்ம எந்த ஷோரூம்லேயே பார்க்க முடியாது. ஏன்னா இதை கான்செப்டாக தான் உருவாக்கியிருக்காங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணல. பல காரணங்களால் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க.
இந்த மாடர்ன் கான்செப்ட் கார்ஸ் பக்கத்தில் சூப்பர் ஹைப்பர் செக்ஷன் அப்படின்ட்டு ஒரு கார் செக்ஷன் வச்சிருந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்டே வந்து புகாட்டி தான் இருந்துச்சு. புகாட்டி பக்கத்தில் வந்து BMW சூப்பர் கார் இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த கார் என்னோட வால்பேப்பராக இருந்துச்சு. இப்போ நிஜத்திலே பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஹாலிவுட் மூவிஸில் வந்து சில வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பேக் டு த ஃபியூச்சரில் வந்த கார். இந்த காரை வச்சு தான் அவங்க டைம் ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க இந்த படத்தில். இன்னும் சில பல ஹாலிவுட் மூவிஸில் வந்த கார்ஸ் இருந்துச்சு. இது வந்து அந்த காலத்தில் வந்த பேட்மேன் அண்ட் ராபின் பைக். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் என்னன்னு பார்த்தா ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஏரியா. இந்த செக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா 1920ஸ்லேருந்து 1956 வரைக்கும் இருக்க நிறைய கஸ்டம் மேட் கார்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சில பாப்புலரான பிராண்ட்ஸ் வந்து புகாட்டி, ஜாகுவர், ஃபோர்ட், ரோல்ஸ் ராய்ஸ், அதுக்கப்புறம் ஃபெராரி, டாப் ஆட்டோ மேக்கர்ஸோட பாப்புலரான மாடல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த செக்ஷன்லேயே என்னோட 2 ஃபேவரட் கார்ஸ் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கார். இது என்னன்னா 1925 வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் 1 கார். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏரோடைனமிக் டிசைன் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஒரு ஓனர் யார் தெரியுமா? ராஜா ஆஃப் நன்பாரா. இதுதான் என்னோட செகண்ட் ஃபேவரட் கார். இது வந்து 1913 வந்த மெர்சர் டைப் 35J கார். இது அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கார். அந்த காலத்தில் இந்த காரை வந்து இவங்க டிஸ்அசம்பிளே பண்ணலையா. இது இன்னும் வந்து ஒரிஜினல் ஃபெண்டர், ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த மோனோக்கல் விண்ட்ஷீல்டு அது அப்படியே வச்சிருக்காங்க. இந்த கார்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது 100 வருஷம் ஆனாலும் இப்பயும் பார்க்குறப்ப இதில் வந்து ஏதோ ஒரு வியப்பு இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. அப்போனா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இதை டிசைன் பண்ணவங்க எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்கோட ஒரு டீட்டெயிலுமே வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஸ்பீட் செக்ஷன்லேருந்து வெளில வந்தோடனே இங்கே வந்து தனியாக பைக் செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பைக் டைப்ஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் ரேசிங் பைக்ஸ். இங்கே முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்லி டேவிட்சனோட ஒரு எவல்யூஷன் இருந்துச்சு. இதுதான் ஹார்லி டேவிட்சனோட ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். பாருங்கள், நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா இந்த வேன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இது வந்து மிஸ்ட்ரி மிஷின், ஸ்கூபிடூவில் வந்த அந்த ட்ரக். இந்த கார் வந்து டயானா தெரட்டியில் வந்த ஜேம்ஸ் பாண்ட் ஓட்டின அந்த ஜாகுவர் கார். பின்னாடி பாருங்கள், கேட்லிங் கன் கூட வச்சுருக்காங்க. நம்ம தலைவர் ஜேம்ஸ் பாண்டுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வெஹிக்கிள் இது. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கார்ஸை கூட பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற செக்ஷன் என்னென்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபியூச்சர் கார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாடர்ன் கார் டெக்னாலஜிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வேமோ அப்படின்ற ஒரு மேக்கர் உருவாக்கின ஒரு செல்ஃப் டிரைவிங் கார். அதோட ஜாகுவர் மாடல் தான் இது. பாருங்கள், இது சுற்றி வந்து நிறைய கேமராஸ் அண்ட் சென்சர்ஸ் வந்து எக்விப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து 360 டிகிரிஸ் கேமரா இதில் இருக்குது. இது ஆட்டோனமஸ் டிரைவிங் கார். இந்த மாடர்ன் கார்ஸ்லாம் பார்த்து சாய் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அவன் கூட்டிகிட்டு போய் என்ன ஒரு கார் காமிச்சான். வாங்க அந்த கார் பார்க்கலாம். ஸ்டீரிங் வீல் இல்லையா? ஓ, இந்த காரில் பாருங்க ஸ்டீரிங் வீலே இல்லை, அதுவே டிரைவ் பண்ணிடும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஆமாம், இங்கே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் உள்ளேருந்து பார்த்தா வேண்டேஜ் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்க ஒரு கேமரா ஃபீட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீன்லேருந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அப்படியே அந்த கார்லேயே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதில் இருக்க அந்த கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் கேமரா ப்ராசஸிங் அப்படியே அது எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த பேக் அண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக அந்த கார் உள்ளேருந்து என்ன நடக்கும் அப்படின்றத, சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வெஹிக்கிள்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த காரோட டிரைவிங் மாடல் வந்து உருவாக்கியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இது 4 வீல் வச்ச சிட்டி ரோபோட் தான். முக்கியமாக பார்த்தா சில செல்ஃப் டிரைவிங் மாடல்ஸில் வந்து ஸ்டீரிங் வீலே கிடையாது, நம்ம நேராக உள்ளே போய்ட்டு உட்காந்தாலே போதும் போல். செகண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் இருந்தாலும் சாய் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சான். அது என்னென்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா. இதுவுமே வந்து கார் ஸ்டைலில் தீம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரானோடனே காரோட கோர், அதாவது இன்ஜின் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது இந்த குட்டி பிஸ்டன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க எக்ஸிபிட்ஸ்லாம் பார்த்தா சும்மா ஒரு ரேண்டம் டாய்ஸ் மாதிரி இல்லாமல் அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை டச் பண்ணி அதில் சில விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு ஹாட் வீல்ஸ் ட்ராக் உருவாக்கணும் அப்படின்றது என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம். அது கடைசியாக நிறைவேறாமலே போயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தேன் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஹாட் வீல்ஸ் ட்ராக் வந்து நிறைய இருந்துச்சு விளையாடுற மாதிரி. What is it, Sai? You like it? அங்கே இருக்க ட்ராக்ஸில் வந்து சாய் ரேசிங் கேம் ஆரம்பிச்சிட்டான். டைம் போனதே தெரில, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே இங்கே இருந்தான்.
செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளோரோட தீம் வந்து ஆர்டிஸ்ட்ரி. ஆனால் 2 ஃப்ளோர்ஸில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான கார்ஸ், அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவிஸில் பார்த்த சில கார்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஃப்ளோரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட கொஞ்சம் கஸ்டமைஸ்ட் ஆர்ட் ஒர்க்கையும் வந்து எம்பெட் பண்ணி உருவாக்கியிருக்க நிறைய கார்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க. இதில் இருக்க பாதி கார்ஸ் வந்து அல்ட்ரா ரேர் கார்ஸ். இதை சில பையர்ஸ்க்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சில மாடல்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கார்ஸோட யூனிக் ஆஸ்பெக்ட் என்னன்னா இதோட பாடி, பில்ட், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ், பெயிண்ட், இன்டீரியர் முதல் கொண்டு வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோரில் வந்து 80% ஆஃப் கார்ஸ் வந்து லோ ரைடர். காரோட பாடி வந்து கிரவுண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த ட்ரக் பாருங்கள், மெட்டல் அண்ட் வுட் கம்பைன் பண்ணி இது வந்து உருவாக்கியிருக்காங்க. இது சைட் பெயிண்டிங்ஸ் முதல் கொண்டு எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது 1953 உருவாக்கப்பட்ட Chevrolet 3100 சீரிஸ் ட்ரக். சுமார் இதை உருவாக்கி 70 வருஷம் ஆகியும் இப்போ பார்த்தாலும் இது வந்து அவ்வளோ புதுசாக ரீஃபர்பிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே இருக்க கார்ஸ்லாம் பார்க்குறப்போ 50-70 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. டிசைன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி பாடி, அதோட பெயிண்ட், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ். அரௌண்ட் ஏர்லி 20th சென்ச்சுரியில் பார்த்தோம்னா யூஎஸில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூமான ஒரு சமயம். இந்த காலகட்டத்தில் வந்து 5 அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக ஒரு கார் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இதனால பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரொபஸ்ட் ஹைவே சிஸ்டமை யூஎஸ் ஃபுல்லாக உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்டோ மேக்கர்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டோடைப் கார்ஸ் வந்து உருவாக்குனாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் பாருங்கள், இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரோட்டோடைப் கார். இது வந்து Chevrolet 1969 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜெட் மாடல் டிசைனில் இருக்குது. இந்த காரோட நேம் வந்து Astro 3. இதில் வந்து டர்பைன் இன்ஜின் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டோட காக்பிட் மாதிரியே இருக்கும். 1969 இப்படி ஒரு காரா அப்படின்ட்டு வாய பழக்கிற மாதிரி ஒரு டிசைன். இந்த கார் பாருங்க, இதோட பேர் வந்து ஆஸ்ட்ரா ஜீனோம். இது வந்து 1956 உருவாக்கியிருக்காங்க. அதாவது இது ஒரு கான்செப்ட் கார். 2000 கார்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 1956 இமேஜின் பண்ணி உருவாக்கின ஒரு கார் இது. இப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்படியா இருக்குது கார்ஸ்? யோசிச்சு பாருங்க. அப்போவே அவ்வளோ இன்னோவேட்டிவான டிசைன் அண்ட் தாட் ப்ராசஸ். நான் இதை முதல்ல பார்த்தப்போ ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் வர ஒரு அண்டர் வாட்டர் கார்னு நினச்சிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது இது ஒரு கான்செப்ட் கார் அப்படின்ட்டுன்னு. இது இன்னொரு கான்செப்ட் கார். இதோட நேம் வந்து டைமேக்சியான். அதாவது இதில் 3 ஃபீச்சர்ஸ் வந்து சேர்த்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைனமிக், மேக்ஸிமம், அதுக்கப்புறம் டென்ஷன். கார் வெளியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் கார் உள்ளே இருக்க இன்ஜின் முதல் கொண்டு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக ஒரு மெட்டல் என்கிரேவிங், அதுக்கு ஒரு தனி கஸ்டமைஸ்ட் பெயிண்டிங். இந்த காரோட பாடி லைனிங்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் என்கிரேவிங் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட டிசைன் பியூட்டியை ரசிக்கிறதா, அப்படி இல்லைனா இதோட உருவாக்கப்பட்ட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு ஒரு போராட்டத்திலே எனக்கு இந்த ட்ரிப் இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு கார் பின்னாடியுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரியும் எமோஷனை என்னால் உணர முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து ஒரு ஹார்லி டேவிட்சன் பைக். இதை பண்ணுறதுக்கு வந்து மொத்தம் வந்து 3 இயர்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2002 and 2003 நடத்தப்பட்ட ஒரு காம்படிஷனில் லோவர் ரைடர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டை இது வாங்கியிருக்கு. பாடி ஃபுல்லாகவே வந்து மெட்டல் என்கிரேவிங் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ரெம், டெஸ்க்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்டில் பார், சஸ்பென்ஷன் எல்லாமே. இதை பார்த்தா பைக்கா சைக்கிளா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே பாதி நேரம் போயிடுச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை 2 வார்த்தையில் சொல்லணும்னா எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஸ்பீச்லெஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ வேரியேஷன்ஸில் கார்ஸை வந்து நான் பர்சனலாக எங்கேயுமே பார்த்ததில்லை. எனக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசியமில் கிடச்சிது அப்படின்ட்டுன்னு ஒரு ஹாப்பினஸ். எங்கே பண்ண க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அங்கே மேலே பிளே ஏரியாவில் விளையாடுறப்போ இங்கே லைட்னிங் மெக்வீனையும் சாய் வந்து கூடவே சேர்ந்து கலரிங் பண்ணா. ஓகே, பீட்டர்சன் ஆட்டோமோட்டிவ் மியூசியம் முடிச்சாச்சு. ஓகே, குட் ஆர் நோ? குட். ஓகே, உனக்கு ப்ளே ஏரியா எல்லாமே குட்டு தான். கரெக்டாக புஷ். இந்த மியூசியமில் நாங்கள் 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவே வந்து எங்களுக்கு கம்மி டைம் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கே இன்னும் ஏர்லியாக வந்திருந்தோம்னா இன்னும் நிறைய பார்த்துருக்கலாம் இந்த மியூசியமில். ஹிஸ்டாரிக் கார்ஸில் ஆரம்பித்து ஃபியூச்சரிஸ்டிக் கார்ஸ் எப்படி இருக்குன்ற வரைக்கும் ஒட்டுமொத்த ஆட்டோமோட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பையுமே வந்து பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீலிங் எனக்கு கிடச்சிச்சு. நான் பார்த்து வியந்த பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட சேர்ந்து இந்த மியூசியம் ட்ரிப் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ட்ரிப்பை பார்ப்போம். Until then, take care. Bye.